Hello everyone, welcome back Swing Trading Tamil. This is Karthik. இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்கமிங் டேஸில் எது மாதிரியான டைரக்ஷன் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்டு நிஃப்டி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஜோன் வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட்டு ஃப்ரைடேவோட மார்க்கெட், அதாவது ஜனவரி 10th மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்திருந்த ஜோனுக்குள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருந்தது. ஸோ ஓகே, மண்டே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தொடக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நின்றுட்டு இருந்தது. ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு கேப் டவுன் வச்சது. ஸோ பேக் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நியூஸ் இருக்குது. ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் ஸ்பார்க் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பவுன்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஸ்பார்க் ஆனது அது பாசிட்டிவாக ஸ்பார்க் ஆகலை, நெகட்டிவாக ஸ்பார்க் ஆனது. ஸோ உங்களுக்கு தெரியும், பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஒரு ஃபைனல் லெவல் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த இடம் தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஜோனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் நம்ம கிடைச்ச வாட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நம்ம புட் சைடு வந்து புட் வந்து செல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் பை பண்ணலாம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி பீஸ் வாங்கலாம். இது மாதிரியான பிளான் எல்லாமே பண்ணியிருந்தோம். ஆனால் பிளான் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. நம்ம எதிர்பார்த்துருந்த ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு ஃபைனல் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அதே போல் பேக்கெண்டில் கவனிக்காமனா நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் விட்டுருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, மிட் கேப்பும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைனல் லெவல் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த ஜோனுமே வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணிருச்சு. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை 1% 2% விழுது அப்படின்னா, மிட் அண்ட் ஸ்மால் கேப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5% 6% வரைக்குமே கூட மேக்ஸிமம் ஃபால் வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் வைஸ் இதுவே போயிட்டோம் அப்படின்னா 8%லேருந்து 20% சர்க்கியூட் வரைக்குமே ரொம்ப சுலபமாக அடிச்சிருவோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபால் இது மாதிரி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்டாக் ஓரியன்டாக மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹெவியாகவே கீழே விழுந்துரும். ஸோ இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்கமிங் டேஸ்க்கான வியூ என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு சில பாயிண்ட் வந்து நான் இதில் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டாகவே இருக்கும். ஓகே, நிஃப்டி பொறுத்தவரை நமக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்கக்கூடியது. ஸோ பெண்டிங் மீன்ஸ் அதை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான பெண்டிங் கிடையாது. அடுத்த லெவல் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறதுக்கு உண்டான, அதாவது நம்மளோட ட்ரேட்க்கு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு லைன் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 லைன் வந்து டவுன் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 லைனுக்கு உண்டான எங்கேருந்து நான் சப்போர்ட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. ரீசெண்டாக மார்க்கெட்டில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு கிரியேட் ஆன ஃபால் கன்சிடர் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 லோவுமே ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு இப்போ நியர்பை மார்க்கெட் ட்ரேட் போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த பிளாக் கலர் லைன், ஸோ இந்த லைன் வந்து ரெண்டாவது எங்கேருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோவிடில் கிரியேட் ஆன ஃபாலு. ஸோ 2020 கோவிடில் கிரியேட் ஆன ஃபாலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது 2023 மார்ச்சில் கிரியேட் ஆன ஃபாலு. ஸோ இந்த 2 லோவுமே கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த க்ரீன் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும், இந்த பிளாக் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் அது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை மட்டும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. மேபி அந்த இடம் சப்போர்ட் ரேஞ்ச் எடுத்தது, இன்னும் அந்த ரேஞ்ச் வரல, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரேஞ்சுமே வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, ஆக்ட் ஆகாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ட் ஆகாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு 2 அல்லது ஒரு 3 ஸ்விங்கோட லோ நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும்போது அது இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். சரிங்களா? அந்த ட்ரெண்ட் லைனில் பவுன்ஸ் ஆகிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். இதுவே அதுக்கு கீழே நம்ம இன்னும் ரொம்ப லென்த்தாக வந்துட்டு அதுக்கு அடுத்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எந்த லோவுமே கனெக்ட் ஆகாமல் ஒரு ட்ரெண்ட் லைனை, ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல கனெக்ட் ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணுறது தான் இந்த லெவல். ஸோ அதனால நம்மளோட மேஜர் ஃபோக்கஸ் எப்பயுமே ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய 2 அல்லது 3 ஸ்விங் வந்து எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து ட்ரா பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அதுதான் அங்கேருந்து தான் பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டியுமே அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் வைஸ் நிஃப்டியில் இதுதான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ரேஞ்சில் இருக்கும்போதே நம்ம வந்து போட்டிருந்தோம். இந்த இடத்துல இப்போ இந்த ரீசெண்டாக நடக்கக்கூடிய கன்சாலிடேஷன் ஜோனில் இந்த ரேஞ்சுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இது வந்து ஃபாலிங் வெஜ்ஜுக்குண்டான பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர். ஸோ இது பிரேக் ஆகும்போது தான் நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே புல்லிஸில் திரும்பும். அது வரைக்கும் மார்க்கெட் சைட்வேல தான் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ சைட்வே நம்ம ஏன் மென்ஷன் பண்ணுறோம்,
அந்த ஒரு பாயிண்ட்டுமே நம்ம போயிடலாம். லாஸ்ட் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், அகைன் இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன். யூஎஸ் பேஸ் பண்ணி 20th ஒரு பெரிய நியூஸ் ஒன்று இருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து பதவியேற்க போறாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவர் பதவியேற்ற வாட்டி என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். தேர்ட் குவார்ட்டருக்கு உண்டான ரிசல்ட் அப்கமிங் டேஸ்ல இந்தியன் மார்க்கெட்ல வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கான ஒரு டைரக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால மார்க்கெட்டோட சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி பேட்டர்ன் வைஸும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் போயிட்டு இருக்கும். ரொம்ப டைட் ரேஞ்ச் கன்சாலிடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எலாபரேட்டாக நகர்ந்துட்டு இருந்த மார்க்கெட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டி மூவ்மெண்ட்டாக ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு, கேப் டவுன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்திருந்த சப்போர்ட் ரேஞ்சுமே பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்ததே தான். அதாவது இந்த ரேஞ்சில் பார்த்துக்கோங்க, இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடியது 23,055 இருந்து 22,960 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜோன் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம கொடுத்திருந்தது எப்போ அப்படின்னா ஜனவரி 8ஆம் தேதியை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தடுத்த லெவல், அதாவது இது எல்லாமே ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான பாயிண்ட். இன்ட்ராடேல நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான லெவல் மார்க் பண்ணுறது வேற, ஓவரால் ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ரேஞ்ச் வந்து வேற. ஸோ அந்த ரேஞ்சை தான் நான் இது மாதிரி என்ன பண்ணுவேன்னா பாக்ஸ் லைன் போட்டு ரெண்டு பக்கமும் அவுட்டர் லைன் வந்து கொடுத்து நான் போட்டு வச்சிருப்பேன். ஸோ இந்த 3 ரேஞ்சை வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து பவுன்ஸ் ஆகலாம். இதுதான் ஓவரால் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் டே டைம் ஃப்ரேமில் கிடைச்சாதான் என்ட்ரி பிளான் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம ஜனவரி 8ஆம் தேதியே இந்த ரேஞ்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் நிஃப்டி பொறுத்து. ஓகே, இப்போ நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்ட் லெவல் வந்து நமக்கு வந்து ஆக்டிவ் ஆயிருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஆக்டிவ் அப்படிங்கிறது நாளைக்கான ட்ரேட் கம்ப்ளீட் ஆகும்போது தான் தெரியும், டே டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனில். ஸோ நம்ம அதிகபட்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்னென்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்து கையில் நம்ம வச்சுக்க வேண்டியதான். எப்போ மார்க்கெட் புல்லிஷ்க்கு உண்டான சைன் கிரியேட் ஆகுதோ அப்போ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பேட்டர்ன் வைஸ் நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நம்ம ஸ்விங் ட்ரேடராக இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம நிஃப்டியில் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் ஜோனுக்கு பக்கம் வந்துருச்சு. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியை பொறுத்தவரை 22,985, 22,895. ஸோ இந்த ஜோனுமே ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மீட்டப் எல்லாமே நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம் நிஃப்டியை. ஒருவேளை இந்த ஜோனுக்கு கீழே வந்தது அப்படின்னா உங்களோட ஓவரால் ஃபோக்கஸ் வந்து அடுத்த லெவல் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,850 21,670 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜோன் தான் அடுத்த லெவல் நமக்கான ரிவர்சல் பாயிண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஃபைனல் லெவல் சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணது அப்படின்னா இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் 4.5% பக்கமாக மார்க்கெட்டு கீழே விழுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில். ஓகே, நிஃப்டியோட வியூ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது இந்த ட்ரெண்ட் லைனை இங்கே வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். ஸோ இந்த ரீசெண்டாக நடந்த கன்சாலிடேஷன் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இதையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஓகே, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்துருந்த எல்லா ட்ரெண்ட் லைனுமே பிரேக் பண்ணிருச்சு. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. நிஃப்டி பொறுத்தவரை இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு, சப்போர்ட் ரேஞ்சில் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் நமக்கு ப்ரிவியூஸ் வந்து ஒரு மைனர் லெவல் சப்ளை ஆக்ட் ஆன ஜோனு இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகுது. 48,090 இருந்து 47,935 இது வந்து ஃபர்ஸ்ட் ஜோன் நமக்கான ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இது ஃபெயிலியர் ஆகும்போது நெக்ஸ்ட் லெவல் நமக்கான ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது நிஃப்டியில் ஒரு 4.5% மென்ஷன் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட ஒரு 3.5% வாய்ப்பு இருக்குது டவுன் ஆகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ரேஞ்சை உடைச்சது அப்படின்னா 46,300 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு உடைக்கும் பட்சத்தில் இந்த ரேஞ்ச் மிட் ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மைனர் லெவல் கன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு மைனர் லெவல் ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இருந்தாலும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகிறது வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஓகே, இந்த பாயிண்ட்டுமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் லாஸ்ட்டாக வீடியோ எண்டில்.
ஓகே. இந்த ஜோன் நெக்ஸ்ட் லெவல் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 47,270 இருந்து 47,035 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜோன் வந்து நெக்ஸ்ட் லெவல் டிமாண்டாக இருக்கும் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 46,315. ஸோ பேங்க் நிஃப்டியில் இதுதான் வியூ இருக்குது. நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஃபைனல் லெவல் ட்ரெண்ட் லைனுமே பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன் நமக்கு எதுவுமே இல்லை. பேட்டர்ன் இன்னும் கொஞ்ச நாள் கன்சாலிடேஷன் சைட் வே அல்லது ஒரு மூவ்மெண்ட் கிடைச்ச வாட்டி தான் நமக்கு வந்து பேட்டர்ன் இந்த இடத்துல நம்ம எடுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டியில் டிமாண்ட் ஜோனை பேஸ் பண்ணி மட்டுமே தான் ட்ரேடை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி. ஓகே, ஃபின் நிஃப்டியில் நான் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னா ஃபின் நிஃப்டியும், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறது இல்லை. ரெண்டுக்குமான வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியாகவே இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இப்போ கொஞ்சம் காட்டிடுறேன். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல அப்பு ஒரு சின்ன ஃபால் மட்டும் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அதோட மூவ்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுது. இதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு அப் கொடுத்தது, நிஃப்டி ஸ்ட்ராங்காக நிற்கும் போதே பேங்க் நிஃப்டி கீழே விழ ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஸ்விங்கோட ஃபால் பாருங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை மிட் ரேஞ்சிலேயே ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 6.4% கரெக்ஷன் கொடுத்துருந்தது. ஆனால் நிஃப்டியை பார்க்கும்போது இந்த ஆல் டைம் ஹைக்கு முன்னாடி நடந்த ஸ்விங்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 4% மட்டும் தான். இதுவும் ஒரு 3 நாளில் கம்ப்ளீட்டான ஒரு ட்ரேடு, அதாவது இந்த கரெக்ஷனுமே. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அப்படி இல்லை. அரௌண்டு ஜூன் 27 கிரியேட் ஆனது. நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 14 கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த ஃபால் நடந்தது. ஆனால் நிஃப்டியில் வெறும் 3 நாளில் இந்த கரெக்ஷன் கொடுத்துட்டு பவுன்ஸ் வந்து கொடுத்துருந்தது. ஓகே, இப்போ ஃபின் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி மீன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம வேற மாதிரி யோசிக்க வேணும் கான்ட்ரவர்சினா. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நடந்த ட்ரேடு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸில் இருந்து ரொம்ப வேகமாக கீழே விழுந்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிரியேட் ஆன ஹைன்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு 50,650 ப்ரைஸ் ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ மார்க்கெட் வந்துருச்சு. ஆனால் ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த ரேஞ்சே இப்போ தான் மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு ஃபின் நிஃப்டியில். ஓகே, ஃபின் நிஃப்டியில் ஒரு சில பாயிண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய லெவல் என்ன, நமக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியில் நம்ம மென்ஷன் பண்ணது போலவே இந்த ரீசெண்டாக கிரியேட் ஆன 2 லோவுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கான ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைனு. இதை வந்து நான் க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாக் லைனில் மார்க் பண்ணியிருக்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோ நமக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, அதாவது ஒரு அடிஷ்னல் பர்பஸ்க்காக நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய சப்ளை ஜோனு ப்ளஸ் ட்ரெண்ட் லைனுமே கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஜோனில் நமக்கான ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டுமே இருக்குது. 22,275 22,200 வரைக்கும் இருக்கக்கூடிய லெவல். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு அடுத்த லெவல் டிமாண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் 21,890 21,760 வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் அடுத்த லெவல் ரிவர்சல் வந்து இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரிவர்சல் பாயிண்ட் எங்கேயுமே கிடையாது. இந்த ஜோன் வந்தால் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கக்கூடிய இண்டெக்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்டு ஃபின் நிஃப்டி கூட நம்ம மோஸ்ட்லி கொடுத்தது இல்லை. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் மிட் கேப்பு நான் ஷோ பண்ணிடுறேன். மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிவர்சலுக்கு உண்டான பாயிண்ட். மிட் கேப்பை பொறுத்தவரை 21,895 21,810 வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆகுதுன்ற பட்சத்தில் அதுக்கு அடுத்த லெவல் 11,695 11,580 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரிவர்சலுக்கு உண்டான பாயிண்டாக இருக்கலாம். இன்கேஸ் இந்த ஜோன் பிரேக் ஆனது அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிடுறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி சின்னதாக ஒரு ஃபால் கொடுக்குது அப்படின்னா மிட் கேப்பில் வந்து ரொம்ப பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் இந்த ஜோனை பிரேக் ஆனது அப்படின்னா மிட் கேப்பை பொறுத்தவரை ரொம்ப வேகமாக ஒரு 780 பாயிண்ட் வரைக்கும் விழுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு 6.25%
10,790 தான் அதுக்கு அடுத்த லெவல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஓகே, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதில் ஒரு சில பாயிண்ட் மட்டும் நான் ஃபைனலாக சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவல் ஒரு டிமாண்ட் ஜோனு ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துமே ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, பேக்கெண்டில் வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸுமே சின்னதாக கூட இல்லை. மார்க்கெட்டை டெக்னிக்கலாக நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், சரிங்களா? பட் ஆனால் மார்க்கெட்டை வந்து டெக்னிக்கல் வியூவை வச்சு தூக்கி நிறுத்திட முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கல் வியூவுக்கும் ஃபண்டமெண்டலுக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. தனித்தனியாக பிரித்து போட்டோம் அப்படின்னா 100 வித்தியாசம் இருக்கும். எல்லாத்துக்குமே பார்க்கக்கூடிய பார்வையில் 100 வித்தியாசம் இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டு என்ன டைரெக்ஷனில் போக போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது, அதாவது என்ன டைரெக்ஷனில் இருக்கலாம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது டெக்னிக்கலாக இருந்தாலும், மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது வந்து ஃபண்டமெண்டல் மட்டும் தான். அதை தாண்டி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது, டெக்னிக்கல் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இப்போ டெக்னிக்கலாக ஒரு சில ஸ்டாக் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம் எதில் வேணாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோனு, ட்ரெண்ட் லைனு அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருந்தாலுமே மார்க்கெட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலாக ரிசல்ட் ஏர்னிங்ஸ் கொடுத்துருந்தாலுமே மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் சரியில்லை, ஒரு பியரிஸோட ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. எந்த டெக்னிக்கலுமே ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும், மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் சரியில்லை அப்படின்னா எந்த டெக்னிக்கலும் ஒர்க் ஆகாது. அதே போல் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எந்த டெக்னிக்கலும் ஒர்க் ஆகாது. மார்க்கெட் சைட்வேல இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன டைரக்ஷன் மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு தயாராக போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். அதே போல் மார்க்கெட்டோட ஸ்டாக்கோட ஏர்னிங்ஸை பார்க்கும்போது, கம்பெனியோட ப்ராஜெக்டை பார்க்கும்போது மார்க்கெட்டு என்ன டைரெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது லாபத்தை நோக்கி போகுதா, நஷ்டத்தை நோக்கி போகுதா அப்படிங்கிறத நாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் சென்டிமெண்ட் சரியில்லை, மார்க்கெட்டில் வந்து இது மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேட் நியூஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே விலை தான் செய்யும். ஓகே, இதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு சில பாயிண்ட் இன்றைக்கி வந்து டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன பாயிண்ட்டு அப்படின்னா, ஆர்எஸ்ஐ, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு எந்த இண்டெக்ஸ் எடுத்தாலுமே ஆர்எஸ்ஐ பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஆர்எஸ்ஐயோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு 70க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஓவர் சோல்ட் ரேஞ்ச் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதே போல் ஒரு 35, 30க்கு கீழே இருக்குது அப்படின்னா சாரி 70க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஓவர் பாட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். 30, 35க்கு கீழே இருந்தது அப்படின்னா ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே எப்பெல்லாம் ஆர்எஸ்ஐ வருதோ அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா கூட பிக்கப் ஆயிரும். ஸோ அதனால் ஸ்டாக்கில் ஃபோக்கஸாக இருங்க. எந்தெந்த ஸ்டாக் சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்கு டிமாண்ட் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் இது எல்லாமே பேக்கெண்டில் செக் பண்ணிக்கோங்க. டைம் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் வந்து தெளிவாக தேடி எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அடுத்தது வரக்கூடிய ரேலியில் நல்ல லாபம் வந்து எல்லாருமே எடுக்க முடியும். ஸோ அதை ஃபோக்கஸ்டாக இருங்க. இப்போ இந்த ஆர்எஸ்ஐ மட்டும் நான் ஷோ பண்ணிடுறேன். மிட் கேப்போட ஆர்எஸ்ஐ பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 25 ரூபாயில் இருக்குது. 25 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஃபின் நிஃப்டி 27, இங்கே வேல்யூ உங்களுக்கு ஷோ ஆகும். நான் வந்து ரவுண்ட் நம்பரை நான் மென்ஷன் பண்ணுறேன். 27 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை 25, 25க்கு கீழெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப வருஷமே ஆகுதுன்னு சொல்லலாம். 2022 வந்து இருந்தது. ஸோ இப்பயும் வந்துருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அரௌண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான். 24, 25 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு 25 இது எங்கேயுமே டச் ஆகலை. ஸோ இந்த இடத்துல ஒரு முறை டச் பண்ணியிருக்கு 2021. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் ஒரு நல்ல கன்சாலிடேஷன். ஓகே, இதெல்லாம் பேக்கெண்டில் அடுத்தடுத்து நியூஸ் இருந்தது. இஸ்ரேல் ஹமாஸு, இது வந்து உக்ரைன் ரஷ்யா வார், யூஎஸோட ரெசிஷன் ஃபியரு, தாலிபான் அட்டாக்கு 2021 எண்டுலேருந்து 22 வரைக்கும் நடந்த விஷயமெல்லாம் அதுதான், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 25 இங்கெல்லாம் கூட வரல. ஸோ இந்த கோவிட் டைமில் ஃபால் இதெல்லாம் 18, 17, 13 வரைக்கும் வந்துருந்தது. ஓகே, இதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட இவ்வளோ பெரிய ரேலியில் எங்கேயுமே வந்து 25 அப்படிங்கிற ஆர்எஸ்ஐ வேல்யூ தொட்டதில்லை. இப்போ தொட்டிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டாக்கை தேடி எடுக்க வேண்டியது மட்டும் தான் நம்மளோட வேலையாக இருக்கும். நல்ல ஸ்டாக்கை தேடி எடுத்து ட்ரேட்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான
ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். வீடியோவில் வந்து ஓவரால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் தெரிஞ்சால் மட்டும் தான், ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம அடுத்த நாள் இன்ட்ராடேவே ப்ளே பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இந்த இன்ட்ராடே கொடுக்கக்கூடிய லெவல் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 32. ஓகே, இதோட ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் வந்து நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஜென்ரல் குரூப்பில் நான் கொடுக்க கிடையாது, ஸ்விங் ட்ரேட் குரூப், ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தது. ஸோ இது வந்து நம்ம ஷேர் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 10. ஆக்சுவலாக இது ஜனவரி 10 தான் நான் கொடுத்தனா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆல்ரெடி நவம்பரில் ஒரு முறை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 8 வந்து ஒரு முறை ஷேர் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் 2024 ஏப்ரல். ஓகே, ஸோ இப்போ இதையே நான் காட்டிடுறேன். இது நிஃப்டி பிஇ ரேஷியோ, சாரி. ஓகே, நிஃப்டி பிஇ ரேஷியோவுமே பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இது கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி பிஇ ரேஷியோ என்னென்ன ரேஞ்சில் இருக்கும்போது என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பாக நான் எழுதி வச்சுருப்பேன். ஹேண்ட் ரைட்டிங் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நிஃப்டி ஆர்எஸ்ஐக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம். இருந்தாலும் நான் இதில் இன்னும் ஒரு சில பாயிண்ட்டு ஆர்எஸ்ஐ பற்றின அப்டேட் நான் கொடுக்கணும். ஓகே, நிஃப்டியோட ஆர்எஸ்ஐ, அதாவது ஓவரால் இண்டெக்ஸோட ஆர்எஸ்ஐ வந்து இது வந்து ஆவரேஜ் ப்ரைஸாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பெல்லாம் 34க்கு கீழே வருதோ, மார்க்கெட்டோட ஒரு நார்மல் ட்ரெண்டாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நார்மலாகவே இந்த ப்ரைஸ் ரேஞ்சு பவுன்ஸ் ஆகலாம். நிஃப்டி ஃபார் எக்ஸாம்பிள் 400லேருந்து 500 பாயிண்ட் வரைக்கும் பவுன்ஸ் ஆகும். இதுவே ரிவர்சல் ஜோனாக இருந்தது அப்படின்னா 2000லேருந்து 3000 பாயிண்ட் வரைக்குமே பவுன்ஸ் நடக்கும். ஸோ கண்டிப்பாக நிஃப்டி எல்லா இண்டெக்ஸுமே நான் ஷோ பண்ணிட்டேன். ரொம்ப ஓவர் சோல்ட் ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகே, இதை தாண்டி நம்ம என்ன பார்க்க வேண்டிய விஷயம், இப்போ கொடுத்துருந்த எல்லா ஸ்ட்ரக்சருமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட் லாஸ்ட்டாக ட்ரேட் போயிட்டு இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து ஒரு டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம், சரிங்களா? ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரைடே மார்க்கெட்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டவ் அண்டு நாஸ்டாக்கு வந்து ரிவர்சல் பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அந்த சார்ட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாஸ்டாக்கு ரிவர்சல் பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறது வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இது இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஒரு ரிவர்ஸ் கொடுத்தது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டும் பேக் எண்டில் அப்படியே பிக்கப் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம மார்க்கெட் எல்லாமே ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபோக்கஸ்டாக இருங்க, ஸ்டாக்கில் ஃபோக்கஸ்டாக இருங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ, பை.